ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு விருப்பமான இனிப்பு கோதுமை மாவு பணியாரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. கூகுளில் போயிட்டு நீங்கள் genreviews.online சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான ப்ராடக்ட்டும் அதில் கிடைக்கும். அதில் நீங்கள் ரிவ்யூ பார்த்தே நீங்கள் எல்லா பொருளையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் போய் பேஜை செக் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது பார்க்கலாம். ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அதை பாத்திரத்தை காய வச்சு அதில் ஒரு கப் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு பாகு பதம்லாம் தேவை கிடையாது. வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டுமே போதும். ஓரளவு கரைஞ்சிட்டு வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் பிடிச்சாலும் பிடிச்சிடும். அதனால் நம்ம கரண்டி வச்சு அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஈஸியாக சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஓரளவு கரைஞ்சி வந்துருச்சு பாகு. இதில் அளவு ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ஒரு கப் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த கப்பை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு, 1/2 கப் அளவு ரவை எடுத்துருக்கோம். ரவை நமக்கு வறுக்கலாம் வேணாம், நீங்கள் நார்மலாகவே எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாகுவை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் தூசி இருக்கும். அதை நம்ம வடிகட்டிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுனால. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு லிக்விட் பதத்துக்கு இருக்குது. 10 நிமிஷம் ஊறட்டும், மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயை எடுத்துகிட்டு எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சால் மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், மாவு ஊறிடுச்சு. நல்லா இப்போ திக்னஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள். அப்போ அதை நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாலே லிக்விடாக இருந்தது. இப்போ ஓரளவு நல்லா திக்னஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கடாயில் ஒரு கரண்டி எடுத்து ஒரே இடத்துல ஊற்றி எடுத்தோன்னா நமக்கு பணியாரம் ரெடி ஆகிடும். இன்னும் நமக்கு நல்லா காய்ஞ்சால் மட்டும்தான் கீழே ஒட்டாமல் வரும், இல்லாட்டி கீழே ஒட்டிடும். பாருங்கள், மிருதுவான பணியாரம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குட்டி தாச்சியில் வச்சதுனால ஒரு பணியாரம் தான் போட்டு எடுக்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் பெரிய கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா 2, 3 ஒரே டைமில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் சரி, நமக்கும் சரி, மைதா மாவில் செய்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். கோதுமை மாவு ரொம்ப நல்லது. பாருங்கள், ஓரளவு நல்லா பூரி மாதிரி எழுந்திரிச்சு அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஓரளவு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம எடுத்தோன்னா நல்லா கிரிப்ஸியாகவும் இருக்கும், மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம எடுத்தோன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு குட்டி கடாயாக இருக்கவும் ஒன்றொன்றாகவும் கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் பெரிய கடாயில் எடுத்துக்கோங்க. ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பதத்துக்கு எடுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து லைட்டாக உங்களுக்கு ஆயில் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பேப்பர் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் எடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். பாருங்கள், பணியாரம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மிருதுவான கோதுமை மாவு இனிப்பு பணியாரம் ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.